என்னடா இந்த நேரத்துல இப்படி சொல்லி விட்ட? சார் இன்டர்வியூக்கா வெயிட் பண்றாங்க. என்னையா பெரிய தீவிரவாதின்னு சொல்றீங்க? அவனை வெளியே அனுப்பிச்சாதான் எங்க பொண்ணை நாங்க காப்பாற்ற முடியும். அவன் என்ன சாதாரண விட்டு பொண்ணா? மந்திரி விட்டு பொண்ணு. மந்திரி எல்லாம் லேசா? எங்களுக்கு நாட்டை விட எங்க குடும்பம் தாங்க பெருசு. நீங்க போங்க ஐயா, நான் சமாளிக்கிறேன். சும்மாரியா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்ல விரும்புறேன். என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை மீறி எந்த கைதியும் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல மாட்டேன். எனக்கு என் நாடும் சட்டதிட்டமும் இறையாண்மையும் தான் முக்கியம். என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த தேசத்தோட பாதுகாப்பை இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஜெய் ஹிந்த். பாரத மாதாவுக்கு ஜெய். சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் விங் சிட்டி ஃபுல்லா ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறவங்க மாதிரி, ப்ரொஃபஷனல் கொரியர் ஸ்டாஃப் மாதிரி, காய்கறி விற்கிறவங்க மாதிரி, இப்படி வெவ்வேறு வேஷங்கள்ல அங்கங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ வில் சப்மிட் தி ரிப்போர்ட் வெரி சூன் சார். ஹலோ. இவ்வளவுதான் நீங்க உங்க பொண்ணு மேல வச்சுக்கிற பாசமா? Decision is equal to the wrong decision. தெரியுமில்ல? எங்கள் நிபந்தனை நிறைவேற்ற தாமரிக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சின்ன ஸ்டாக் ட்ரிப்பன் கொடுக்கட்டுமா? நீங்க பியூர் வெஜிடேரியன் இல்ல? உங்க சமயக்காரன் வாங்கி வந்திருக்கிற வெஜிடபிள் பார்சல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு நான் வெஜ் பீஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்க ரத்த அரவ சம்பந்தப்பட்ட. என்ன சொல்ற? போய் பாருங்க. நோ. சார். திரும்பி அதே சிம்ல இருந்து போன் சார். நான் கட் பண்ணி அனுப்பினது இஞ்சி துண்டல்ல, உன் பொண்ணுடைய கால் விரல். இப்ப அது புரிஞ்சுக்குங்க, நாங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இப்ப பிபி ஏறி இருக்குமே. 300 இல்ல 400 டச் பண்ணி இருக்குமே. எங்க தோழர் முகுந்தனை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணு உயிரை காப்பாத்துங்க. நீ அவசரப்பட்டு தப்பு பண்ற. சம்யுக்தா எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உன் தோழர் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். அவனை நீ முழுசா பார்க்கணும்ல. இங்க பாரு, ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணனும்னா அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றோம். நான்சென்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு எங்க தோழனை ஒப்படைங்க. இல்லன்னா சமிச்சா வர மாட்டா. அவ சாம்பல் தான் வரும். டேய் டேய். டென்ஷன் ஆகாதடா. பொண்ணாகாதடா. எனக்கு என் பொண்ணு தாண்டா முக்கியம். அவ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடு, எவ்வளவு வேணாலும் ரிலீஸ் பண்ணு. நாடு, பதவி, மக்கள் எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சிஎம் கிட்டயும் பிஎம் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். ஆனா என் பொண்ணு மேல மட்டும் ஒரு கீரல் கூட விழக்கூடாது. ஆமா. சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஸ்கிரீன் லைன்ல. செட் ஆஃப் 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 ஆஃப். நீ பேசுற பேசு. வணக்கம் சார். வணக்கம் வேணும் மகாலிங்கம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை மீட்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுக்கும். நல்லது சார்.
நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். கொஞ்சம் போன டிஜிபி கொடுங்க. அவங்க நிபந்தனையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. I will do it, sir. சார் லாஸ்ட் கால் அப்ராட்ல இருந்தா வந்திருக்கேன். கலிஃபோர்னியா நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. I see. I think all the kidnappers having international network. அந்த முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டானே லக்ஷ்மன். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். போங்க. ஓகே சார். எவ்வளவு முடிஞ்சாலும் பரவாயில்லை, வெளியே எடுக்கணும். என் பேர் வெளியே தெரியக்கூடாது. சார் கோர்ட்ல இருந்து வெளியே வந்து இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. வா. நீங்க யாருடா? என்ன பிடிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கேட்கணும்ல. என்ன வேணும்டா உங்களுக்கு? போடுறீங்களா என்ன? என்ன செய்றீங்க? என்ன பிடிக்கிறீங்க? என்னடா இது? உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடுபடுத்துதே. ஒரு குவார்டரை போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின மங்கி எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது? ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய் நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாயை கூட விரட்ட முடியாதேடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. டேய் என்னடா எல்லைச்சாமி மாதிரி நிமிந்து வருவன்னு பார்த்தா எலி பிடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர. நல்லா வாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுறா பழனிச்சாமி. ஹலோ, யாரு பேசுறீங்கோ? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன்னும் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாராம். ஹவுஸ் ஓனரா? ஆமாண்டா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தாயா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி, அவன் ஆவிதாயா அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்குது. என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்கிட்ட பேசுற? நான் சிவா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கேயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா? ஐயா எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா இல்ல பழனிசாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும் வந்து பார்க்கட்டும். இந்த கன்றாவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவேன். நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு, இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? பாதிக்கு மேல லவுட்டி புட்ட மேடம். சேது சமுத்திர திட்டம் விரைவில் நிறைவேறும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரின் மகள் சம்யுக்தாவின் கடத்தல் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இன்று பாண்டிச்சேரி போலீசார் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திடீரென கைது செய்துள்ளனர். சம்யுக்தாவை கடத்தியவர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள லக்ஷ்மணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விரைவில் சம்யுக்தாவை மீட்போம் என்று டிஜிபி தரணி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிஸ்டர் முகுந்தன், உங்களை விசாரணை கைதியா இன்னும் ரிமாண்ட்ல தான் வச்சிருக்கோம். யாரோ லக்ஷ்மணுங்கிறவரு உங்களை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டுருக்காரு. அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி உங்களை விடுதலை பண்றதுக்கு ஆர்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனா இப்ப அதை கேன்சல் பண்ணிருக்கோம். ஏன் தெரியுமா? உங்க கூட வந்து தப்பிச்சு போனவங்க எதிர்பாராத விதமா மினிஸ்டர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க.